கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தரனை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அந்த போஜனத்தின் பலத்தினால். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டான். இந்த எலியாவை குறித்து நாம் பார்க்கும்போது 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிற திஸ்பியன் ஆகி எலியான்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். வம்ச வரலாறுலாம் கிடையாது, அவன் எங்கேருந்து வந்தான் அதெல்லாம் சொல்லப்படவில்லை. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாப்பை நோக்கி, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாப்பை நோக்கி சொல்கிற காரியம் தான் சொல்கிறாரு தவிர இந்த எலியா யார், ஆருடைய மகன், கீலேயாத் குடியில்னு போட்டுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, போகட்டும். மறைவானவைகள் எல்லாம் எப்பவுமே தேவனுக்குரியவைகள். வெளியரங்கமாக இருக்கிறது தான் நாம் எடுத்துக்கணும். மறைவானதெல்லாம் யாருக்குரியது? தேவனுக்கு உரியவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எலியாவை, தீர்க்கதரிசியாகிய எலியாவை கர்த்தர் போஷித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது காரியம் நாம் பார்க்கும்போது இந்த எலியாவை கர்த்தர் காகங்கள் கொண்டு போஷித்தார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இந்த எலியாவை நாம் பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில் காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காகங்கள் மூலமாக கர்த்தர் எலியாவை போஷிக்கிறார். பொதுவாக இந்த காகங்கள் மனிதர்களாகிய நம்மிடத்திலேருந்து ஏதாவது வச்சுட்டு இருந்தால் அதை பிடுங்கிட்டு போகும். அபகரிக்கிற சுபாவம் தான் யாருக்கு உள்ளது? காகங்களுக்கு உண்டு. காகங்கள் என்ன செய்யாது? பொதுவாக யாருக்கும் போஷிக்காது, போஷிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு யாராவது சாப்பாடு போடணும், ஏதாவது மிச்சமாக கிடைக்கணும், அல்லது ஏதாவது செத்து போனது அது சாப்பிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை காகங்களை கர்த்தர் எலியாவுக்கு போஜனம் கொடுக்கிற ஒரு கருவியாக மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் சொல்கிறது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற ஆற்றண்டையிலே தங்கி. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கெரித் ஆற்றண்டையிலே தங்கினான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எலியா போனதுனால, அந்த வார்த்தைக்கு எலியா கீழ்ப்படிந்து போனதுனால காகங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காகங்கள் எலியாவை போஷிக்கிறதுக்கு வந்து. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். காகங்கள் 2 காக்கா, ஒரு காக்கா அப்பத்தை கொண்டு வந்திருக்கோம், இன்னொரு காக்கா இறைச்சி கொண்டு வந்திருக்கு. அதான் காகங்கள்னு சொல்லு. சரி, இது திருடி சாப்பிட்றது, பிடுங்கி சாப்பிட்றது, அது எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்? அந்த காகங்கள் காலில் எடுத்துகிட்டு வந்திருக்குமா, வாயில் எடுத்துகிட்டு வந்திருக்குமா, அந்த ரக்கையில் தான் அடிச்சுட்டு பறக்கும். ஒன்று அதை எடுத்துகிட்டு வரணுன்னா வாயில் எடுத்துகிட்டு வந்திருக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், அந்த கால் மேலே வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கணும், இல்லை அந்த காலில் இருக்கிற ஏதாவது விரல்களை பிடிச்சி எடுத்துகிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எலியாவை போஷிக்கிறது இன்னும் கர்த்தர் நேர்த்தியாக போஷிக்கலாமே. ரொம்ப அற்பமான காரியத்தின் மூலமாக போஷிக்கிறாரு நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்கும். காகங்கள், ஆனால் காகங்கள் கர்த்தருடைய மனுஷனை போஷித்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. காகங்கள் கர்த்தருடைய மனுஷனை போஷித்தது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் போஷிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் அநேக காகங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு காகங்கள் ஊழியக்காரர் தேடி வரணும். ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் காகங்களை தேடி போகிறதுனால காகங்கள் பயந்து எங்கேயாவது ஓடி போகுது. ஒரு காக்கா தான் ஒருத்தருக்கு தான் போஷிக்க முடியும். ஒரு சபை ஒரு தசம்பாகம் ஒரு பாஸ்ட்டுக்கு, அந்த பாஸ்ட்டுக்கு தான் இவங்க தசம்பாகம் தர முடியும். போகிற வர பாஸ்ட்டுகளுக்கெல்லாம் தசம்பாகம் தர முடியுமா? அதை காணிக்க எடுத்து பிரித்து தர முடியுமா? ஒரு காக்காய் எத்தனை பேர் போய் தேடுறது? எத்தனை எலியாக ஒரு காக்காய் தேடுறது? அதனால் காகங்கள் என்ன செய்யுது? எலியா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எங்கேயாவது பறந்து போயிடுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எலியா கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு எலியா கீழ்ப்படிந்தனால காகங்கள் அந்த எலியாவை போஷித்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் 6ஆம் வசனத்தில், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் இறைச்சியும் கொண்டு வந்தது. அடுத்த வசனம் சோதனை வந்துடுச்சு 7வது வசனத்தில், தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆற்றில் தண்ணி குடிக்க முடியாது. காகங்களே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தாலும் சாப்பிடலாம தவிர என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது. வறட்சி, தண்ணீர் பஞ்சம் ஏற்படுமானால் அல்லது ஆகாரத்துக்கு பஞ்சம் ஏற்படுமானால் அந்த தேசத்தில் ஆண்டவர் ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பாரானால் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இங்கே ஏற்கனவே இந்த ஆகாப் ராஜா முன்னாடி எல்லாம் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. அதுதான் ஆகாப் ராஜா சொல்கிறான், நீ தான் கலகம் தேசத்தை கலங்க பண்ணுகிறவனா. ஆனால் எலியா சொல்கிறான், நான் இல்லை, நீ தான் கலங்க பண்ணுற. நீ தான் யார் கலங்கம் பண்ணுறது? யார் கலக்கிறது? நான் இல்லை, நீ தான் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வசனம் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு ஒரு வசனம் சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கீலேயாத்தின் குடிகளில் ஆகாப்பை நோக்கி என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய மனுஷன் சொன்னதான் நடக்கும். நீ ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு நாட்டிகம் வந்து ஆறாம் நடத்தலாம், சபைக்கு வரலான்னு பண்ணினா நீ எது சொன்னாலும் நடக்காது. வசனம் சொன்னால் கூட நடக்காது. கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னால் மழை பெய்யும். ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னால் மழை பெய்யாது. ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ மனுஷன் சொன்னால் அது நடக்கும். சரி, அடுத்தது இந்த காகங்கள் போசிட்டா முடிஞ்சிச்சு, தண்ணி வற்றி போச்சு. அடுத்து ஆண்டவர் எலியா வந்துட்டாரா? எலியாவை ஆண்டவர் மறக்க மாட்டார், நம்மையும் மறக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அந்த எலியாவை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு விதவையை ஆயத்தப்படுத்தினார். 13ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் என் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றான். பண்ணலாம். கர்த்தர் 14ஆம் வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 15ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தருக்கு வாங்கிவிட்டு அந்த அம்மா விறகுக்கு வரும்போது சொன்னான், 2 விறகு பொறுக்கிறேன், 2 ரொட்டி சுட போகிறேன், நானும் என் பையனும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்? நீ சாகிறதுக்காக கர்த்தர் உன்னை எலியாவை அனுப்பலை. அதற்கு அவள் ஒரு பானையில் ஒரு பிடிமாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். நீ 2 விறகு பொறுக்கி 2 ரொட்டி சுட்டு சாப்பிட்டு சாக போகிறீங்க. சாகிறதுக்காக எலியாவை சாரிபாத் ஒரு வீட்டுக்கு அனுப்பலை. 3 வருஷம் அந்த பானையில் மாவும் குறையக்கூடாது, எண்ணெயும் குறையக்கூடாது. எலியாவும் சாப்பிடணும், விதவை வீட்டிலும் சாப்பிடணும். இதுதான் முக்கியமான காரியம். எலியாவும் சாப்பிடணும், விதவையும் சாப்பிடணும், அவங்க பையனும் சாப்பிடணும். ஆகவே இந்த வார்த்தையின்படியே 13ஆம் வசனத்தில் அந்த சாரிபாத் ஒரு விதவை எலியாவை போஷித்தார். பானையில் மாவு குறையவில்லை, எண்ணெய் குறையவில்லை. கர்த்தருக்கு இப்போ முதல்ல காகங்கள் கொண்டு போஷித்தார், 2வது மனிதர்கள் மூலமாக போஷிக்கிறார். சாரிபாத் ஒரு விதவை மூலமாக போஷித்தார். அப்புறம் அந்த வீட்டிலேருந்து ஆண்டவர் அங்கேருந்து கொண்டு வந்துடுறாருல. ஒரே இடத்துல கர்த்தர் எப்பவுமே ஒருத்தரை வச்சுருக்க மாட்டார். இங்கே ஒரு காரியம் அவர் செய்ய வேண்டிய காரியம் முடிஞ்சால் ஆண்டவர் வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசபெல் சொன்னான், 450 தீர்க்கதரிசிகளை எலியா சாகடிச்சிட்டான், வெட்டி போட்டாங்க.
அது செய்தி யேசபேலுக்கு தெரிவிந்த போது அந்த அம்மா சொல்கிற நாளைக்கு எலியாவின் கழுத்தில் அவன் தலை இருக்காது. 450 பேரை வெட்டி போடுற அளவுக்கு தைரியம் இருந்த எலியா இப்போ அவன் தலைக்கு ஆபத்தின் போது என்ன செய்கிறாரு? ஒரு நாள் பிரயாணமாக போகிறாராம், ஒரு சூற செடிக்கிட்ட போய் வெயிலில் படுத்துக்கிட்டாரு. அந்த பாருங்கள் 5ஆம் வசனத்தில், ஒரு சூறை செடியை கொண்டு நித்திரை பண்ணினான், கீழ் படுத்து கொண்டு ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். பாருங்கள், நல்ல வசனத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். கர்த்தரை காகங்கள் மூலமாக போஷித்தார், விதவன் மூலமாக போஷித்தார். எலியாவை கர்த்தர் யாரு கொண்டு போஷிக்கிறாரு? தூதனை கொண்டு போஷிக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மனுஷனை, விசுவாசிகளை கர்த்தர் எந்த விதத்திலையும் போஷிக்க வல்லவர். அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். இப்போ தூதன் கொண்டு வந்து அப்பத்தையும் கொடுத்தா அவன் என்ன செஞ்சிருப்பாருங்க? 6ஆம் வசனத்தில், அவன் விழித்து பார்க்கிற போது இது தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்போது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். எவ்வளோ நல்லா ஆள் பாருங்க. சாப்பிட்டானா, தண்ணி குடித்தானா, என்ன பண்ணிட்டான்? திரும்ப படுத்துக்கினான். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் போய் சாப்பாடு கொடுங்க, தூங்கிட்டே இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே படுத்துக்குவாங்க. எலியா கதை அப்படி தான். ஏன்னா அவனை சாகடிக்க போகிறாங்கன்னு ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்தது. யேசபேல் சொன்னான், நாளைக்கு அவன் தலை மேலே அவன் என்ன இருக்காது, அவன் கழுத்தில் அவன் தலை இருக்கான் சொல்லி பயந்து, போதும் கர்த்தாவே, நான் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் எடுத்துக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். ஆனால் அந்த எடுத்துக்குன்னு சொன்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கர்த்தர் அவனை எலியாவை எப்படி எடுத்துட்டார்? சுயல் காட்டில் எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த தூதன் மூலமாய் எலியாவை கர்த்தர் போஷித்தார். தூதன் யார் என்று சொன்னால் வெளிப்படுத்தல் நாம் பார்க்கிறோம். தூதன் மெசஞ்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், செய்தியை கொண்டு வருவோன். நான் சொல்லிடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எபேசு சபையின் தூதனுக்குன்னு சொல்கிறார். 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சிமர்னா சபையின் தூதன் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில் பெர்கமு சபையின் தூதனுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்தில் தியத்திரா சபையின் தூதனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், இந்த தூதர்கள் எல்லாம் சபையை நடத்துகிற ஊழியக்காரர்களை கர்த்தர் தூதர்களாக வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எலியாவை கர்த்தர் போஷித்தார். அந்த போஜனத்தின் பலத்தினால் அவன் சாப்பிட்டான ஒரு வேளை சாப்பாடு, அந்த பலத்தினால் எப்படி நடந்து போனான்? 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஒரு பர்வதம் மட்டும் வந்து சேர்ந்தான். ஆகவே இந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய விசுவாசிகளை, உலக பிரகாரமான ஜனங்களை அது திருப்திப்படுத்தி பலன் அடைந்து ஆவிக்குரிய ஜீவத்தில் அவர்கள் பிரயாணம் பண்ண, அவர்கள் தொடர்ந்து போக அது பிரயோஜனமாக இருக்கும். எலியாவை கர்த்தர் போஷித்தார். அவன் ஒருவேளை சாப்பிட்ட சாப்பாட்டினால, அந்த போஜனத்தின் பலத்தினால 40 நாள் எப்படி நடந்தானா? இரவும் பகலும் நடந்தான். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். எலியாவை காகங்கள் கொண்டு போஷித்தீர், சாரிபாத் ஒரு விதவை கொண்டு போஷித்தீர், தேவ தூதனை கொண்டு போஷித்தீர். நீர் எலியாவை கைவிடவில்லை. அவன் ஜெபம் பண்ணி நான் என்னை எடுத்துக்கொள்றேன்னு சொல்லி அவன் மரணத்தை காணாதவன் நீர் அவனை எடுத்துக்கொண்டீர். அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் நடந்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் உடைய வார்த்தையை உட்கொண்டு அதன் பலத்தினால் நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து பலவான்களாக மாறும்படி உதவி செய்யும். இந்த செய்தி ஆசீர்வதி தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.